நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் புதிய நைட்ரஜன் பவுடர் பொருத்தப்பட்ட தீயணைப்பு கருவிகள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், நியூஸ்7 தமிழில் செய்தி வெளியிடுவதற்கு முன் பின் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய கள சூழல் என்ன, முழுமையான விவரங்களை சொல்லுங்க. நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய நைட்ரஜன் பவுடர் பொருத்தப்பட்ட தீயணைப்பு கருவிகள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 8 மாதங்களாக புதிய நைட்ரஜன் பவுடர் மாற்றப்படவில்லை. இதனால் மக்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என நியூஸ்7 தமிழில் கடந்த 9ஆம் தேதி செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு கருவிகளில் புதிய நைட்ரஜன் பவுடர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காலாண்டு, அதாவது ஓராண்டுக்கு இதனுடைய வீரியம் இருக்கும் என தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நிசாந்த் கிருஷ்ணாவின் உத்தரவின் பேரிலே அந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த புதிய கருவிகளில் நைட்ரஜன் பவுடர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்துடன் சேர்த்து 4 தளங்களாக இயங்குகிறது. இக்கட்டிடத்தில் கனிம வளத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, தேர்தல் பிரிவு உள்ளிட்ட ஏராளமான அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. எப்போதும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் ஆர்டிஓ, தாலுகா அலுவலர்களிலிருந்து ஊழியர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் அலுவலக வேலை நேரத்தில் இருந்து கட்டிடம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது வழக்கமான ஒன்றாகும். இந்த கட்டிடத்தில் திடீர் தீ விபத்துகள் ஏற்படும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக அடிப்படையில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இக்கட்டிடத்தில் முக்கிய இடங்களிலே மக்கள் கூடுமிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே இடைவெளிகள் விட்டு 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பான்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நைட்ரஜன் பவுடர் நிரப்பப்பட்ட தீயணைப்பான்கள் கடைசியாக 28/9/2024 மாற்றப்பட்டிருக்கிறது. இதன்படி ஓராண்டுக்கு மட்டுமே இதில் உள்ள நைட்ரஜன் பவுடர் தீயை அணைக்கும் வீரியமாக இருக்கும். இந்த தீ விபத்து ஏற்பட்டால் இந்த நைட்ரஜன் பவுடரை செலுத்தி தீயை அணைக்க முடியும். இவற்றின் காலாவதியான அந்த நாள் 27/9/2025. இதனால் தீயை அணைப்பது மிகுந்த சிரமமாக இருக்கும். 8 மாதங்களுக்கு பிறகு அந்த நைட்ரஜன் பவுடரை, காலாவதியான நைட்ரஜன் பவுடர் தீயணைப்பானை பயன்படுத்தினால் அது தீயை அணைக்கக்கூடிய வீரியம் இருக்காது என நியூஸ்7 தமிழில் கடந்த 9ஆம் தேதி செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் நிசாந்த் கிருஷ்ணாவின் உத்தரவின் பேரிலே தற்போது 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு கருவியில் புதிய நைட்ரஜன் பவுடர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை அலுவலர்கள் பழைய அந்த நைட்ரஜன் பவுடரை, அந்த இருக்கக்கூடிய காலாவதியான பவுடரை நீக்கிவிட்டு புதிதாக வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த தீயணைப்பானை வைத்து சிறிய தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட அதை அணைக்கக்கூடிய ஒரு தற்போது நிலை ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது ஒரு பரபரப்பாக 24 மணி நேரமும் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அங்குதான் இருக்கிறது. ஆகவே மக்களின் பாதுகாப்புக்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீயணைப்பான்களில் காலாவதியான நைட்ரஜன் பவுடர் உள்ளதை நியூஸ்7 தமிழ் சுட்டிக்காட்டியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது அதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பான்களில் தற்போது புதிய நைட்ரஜன் பவுடர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்குள்ள மக்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.